அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஜின்னுக்கு இருக்கக்கூடிய இந்த சில சக்திகள், அதனுடைய மானுஷ சக்திகள் இருக்குது இல்லையா, வேகமாக பயணம் செய்யுது, நம்மளுக்கு தெரியாமலே நமக்கு பக்கத்தில் மறைஞ்சு நிற்குது, அது வேற ஒரு உருவம் எடுக்குது, அது வானலோகம் வரைக்கும் ஒத்து கேட்க போகுது, கடலில் மூழ்கி முத்தெடுத்து கொடுக்குது. இப்படியான பல சக்திகள் அந்த ஜின்னுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவங்களோடு சமனா, அந்த ஜின்னோடு சமனா படைக்கப்பட்ட படைப்பு தான் மனுஷனு. ஏன்னா அல்லாஹ் தஆலா மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதுக்கு நான் படைக்கல அப்படின்னு சேர்த்து சொல்கிறான். அதை சொல்லும்போது முதல்ல படைத்த ஜின்னை முதல்லையும், ரெண்டாவது படைத்த மனுஷனை ரெண்டாவது தான் சொல்கிறான் அல்லாஹ். ஒமா ஹலக்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதுன். ஜின்னையும் மனிதனையும் என்ன வணங்குறதுக்கு தான் படைத்தேன், அதுக்கெல்லாமல் வேறு எதுக்கு நான் படைக்கல அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த ஜின்களில் இந்த ஆதிக்கங்கள் இருக்குது இல்லையா, இந்த ஆதிக்கங்களை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது? கண்டிப்பாக நம்மளால் முடியும். நம்ம உண்மையான ஒரு இறையச்சம் உள்ளவராக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு முடியும். ஏன்னா முதல் அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டான் பாருங்க இபிலிஸ். அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டான் இபிலிஸை. அல்லாஹ் சாபமிட்டு அவனை சபித்த போது அந்த இபிலிஸ் அல்லாஹ் கிட்ட ஒரு வரம் கேட்குறான். இந்த உலகம் அழியும் காலம் மட்டும் என்னை உயிரோடு இருக்கிறதுக்கு நீ எனக்கு வரம் தான். நான் அதுக்கடையில் என்னை கொல்லக்கூடாது, நான் சாகக்கூடாது. உலகம் அழியும் மட்டும் நான் இருக்கணும், அந்த சூரியன் என்ற குழல் ஊதும் வரைக்கும் நான் உசுரோடு இருக்கணும். அந்த முதலாவது ஜின், எல்லா ஜின்னுமே கிடையாது, அந்த இபிலிஸு கேட்குறான். கேட்டு அல்லாஹ் தஆலா எடுத்துக்கோ என்று சொல்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்டா, அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன், இந்த ஆதமுடைய மக்கள் அனைவரையும் நான் வழிபெடுப்பேன், ஆனால் உள தூய்மை உள்ளவர்களை தவிர அப்படிங்கிறான். அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறான். அவனே விட்டோ, அந்த பெரிய ஆள் இருக்கான் இல்லையா இபிலிஸ், அவனே விட்டோ ஆகிறான், முடியாது அப்படிங்கிறான். நம்ம கரெக்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிட்டோம்னு சொன்னால் நாங்கள் இந்த ஜின்னுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டுறலாம். இன்றைக்கி பாருங்கள், இந்த தாயத்துக்களை கட்டி உடம்பை காவல் பண்ணுவாங்க. வீட்டில் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்குது அப்படின்னு வீட்டு காவல் பண்ணுவாங்க. வீட்டில் போத்தில் தொங்க விடுவாங்க, பூசணிக்காயை தொங்க விடுவாங்க, வீட்டில் வேலை ஏற்றுறது, நிலத்தில் இசுமெல்லாம் எழுதி புதைக்கிறது, பூசணிக்காய் வெட்டுறது, தேசிக்காய் வெட்டுறது, இப்படி இந்த மந்திரவாதிகளை கொண்டாந்து வீட்டில் நெருப்பெரித்து பேய் விரட்டுறாங்களாம். வீடு காவல் அப்படின்ட்டு பேர். அதில் உடல் காவல் அப்படின்ட்டு இன்னொரு பேர். உடம்புக்கு தாயத்தை கட்டுவாங்க, கையில் கட்டுவாங்க, கழுத்தில் கட்டுவாங்க, இப்படி தாயத்தை கட்டிக்கிட்டு உடலை காவல் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்போ இந்த ஜின்னில் இருந்து பாதுகாப்பு எடுக்கிறதுக்கு இப்படியான பல முயற்சிகளை என்ன செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜின்னுடைய தாக்கத்திலிருந்து நாம் வெளியாகிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. ஒன்று, நம்ம இடத்துல ஷைத்தானுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லி நுழையுங்க, அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே நுழையும் போது பிஸ்மில் சொல்லி நுழைங்க. கதவை தாப்பால் இடும்போது மூடும்போது பிஸ்மில்லா சொல்லி மூடுங்க. உங்கள் அலுமாரியை பூட்டும்போது பிஸ்மில்லா சொல்லி மூடுங்க. நீங்கள் தூங்க சொல்லும்போது அவங்களுடைய வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை மூடும்போது பிஸ்மில்லா சொல்லுங்கள். மூடி இல்லையா, அதுக்கு மேலே ஒரு குச்சையாவது பிஸ்மில்லா அப்படின்னு தூக்கி வச்சு, ஒரு கரண்டியை தூக்கி பிஸ்மில்லா அப்படின்னு மேலே வைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் வச்சிட்டிங்கன்னு சொன்னால், மூடிட்டிங்கன்னு சொன்னால் ஷைத்தானால் ஜின்னால் அதை திறக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ பிஸ்மில்லா சொல்லி நுழையிறது, பிஸ்மில்லா சொல்லி மூடுறது, இது ஒரு விளக்கமாயிட்டா. இது ஒன்று. ரெண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு வீட்டில் சூரத்துல் பக்கரா ஒரு இரவு ஓதப்படுதோ அந்த வீட்டில் 3 நாளைக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான் அப்படிங்கிறாங்க. 3 நாளைக்கு ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், நுழைய மாட்டாங்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் சூரத்துல் பக்கராவை அடிக்கடி நம்ம ஓதணும், விளங்கிட்டா. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு 2 பக்கம் ஓதுறோம், நாளைக்கு 4 பக்கத்தை ஓதுறோம், ஓதி முடிக்கணுங்கிறது இல்லை. குர்ஆனில் சூரத்துல் பக்கராவில் கொஞ்சத்தை நம்ம டெய்லி வீட்டில் நம்ம ஓதும்போது அந்த வீட்டில் ஷைத்தான் 3 நாள் நுழைய மாட்டான். அப்போ வீடு காவல் பண்ணியாச்சா. வீட்டிலையும் தொழுங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டை கபூராக்காதீங்க, அதுலேயும் தொழுங்க. ஒலா தஜ்அலு புயூத்தக்கும் குபூரா, உங்கள் வீடுகளை கபூராக்காதீங்க, அங்கேயும் தொழுங்கங்கிறாங்க. அப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. சஹாபி பெண்கள் எல்லாம் 5 நேர தொழுகைக்கும் முன்பின் சுன்னத்துக்கும் பள்ளிக்கு போகக்கூடியவங்களாக இருந்துட்டாங்க. தொழாதவங்களுக்கு இதை சொல்லலை, ரொம்ப தொழுறவங்களுக்கு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் பள்ளிக்கு வராமல் வீட்லேயும் தொழுதுங்கப்பா, வீட்டை கபூராக்காதீங்க. ஏன்னா கபூரில் தொழ முடியாது. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கபூர் இருக்கிற இடத்துல தொழ முடியாது, தொழாத இடம் கபூருக்கு சமனாயிரும், வீட்டை கபூராக்காதீங்கன்றாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கபூர் இருந்தால் தான் தொழுவாங்களாம். இந்த பள்ளியில் அவுலியாக்கள் மகான்களை கபூரை கட்டி வச்சுக்கிட்டு, தர்காக்கள் என்ற பேரில் இந்தியாவில் வச்சுக்கிட்டு அது இருக்கிற இடத்துல தொழுவாங்க.
மகானுக்கு பக்கத்தில் ரெண்டு அந்த கபூர் இருக்கிற இடத்துல தொழுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கபூர் இருக்கிற இடத்துல தொழாதீங்கிறாங்க. உங்கள் வீட்டை கபூர் ஆக்காதீங்க, அப்போ தொழாத இடமாக ஆக்காதீங்க அப்படிங்கிற அந்த சாதாரணமான லாஜிக் பாருங்கள். வீட்டை கபூர் ஆக்காதீங்க, வீட்டிலையும் தொழுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கபூர் இருக்கிற இடத்துல தொழக்கூடாதுன்ற அர்த்தம். அப்போ வீட்டில் தொழுகிறோம், பாங்கு சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? பாங்கு சொன்னால் அந்த இடத்துல விட்டு ஷைத்தான் ஓடுறான் அப்படிங்கிறாங்க. அப்போ பாங்கு சொல்கிறோம், வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதுறோம், பிஸ்மில்லா சொல்லி நுழையிறோம், பிஸ்மி சொல்லி வெளியில் போடுறோம், பிஸ்மி சொல்லியே கதவை போட்டுறோம், ஷைத்தான் நம்மளை இருந்து என்ன செய்கிறான்? வெளியாகிறான். முக்கியமாக அதுபோக உடல் காவல் நம்ம என்ன செய்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், யார் ஒருத்தர் காலையிலையும் மாலையிலையும் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் இதை 3 தடவை ஓதுறாங்களோ, லம் யதுர்ருஹு ஷையுன், அவங்களுக்கு எந்த கருதியும் பெறாது. லம் யதுர்ரு ஷையுன்ங்கிறாங்க. ஷையுன்ன்றா என்ன? அதாவது கண் திருஷ்டி, பொறாம பார்வை, ஜின்களுடைய தாக்கம் எல்லாத்துலேருந்தும் பாதுகாப்பு. அவ்வளவுக்கு ஒரு அழகான ஒரு துவா. நான் பாருங்க, சின்ன துவா. இதுக்கெல்லாம் ஒரு அசுரத்தை வரவழைக்கணும், ஒரு போத்தல் கட்டணுங்கிறது அது தப்பு, அது வேற விஷயம். அதெல்லாம் அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியம், தப்பான விஷயங்கள். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த துவாவை இது காலை மாலை இருக்கிறதுல நம்ம எல்லாரும் ஓதிக்கிட்டு இருக்கிறது தான். காலையில் மாலையில் கண்டிப்பாக 3 தடவை இதை ஓதுங்க. எந்த பிரச்சனையும் இருக்குது. நீங்கள் எந்த காட்டுக்குள்ளே, எந்த இருட்டுக்குள்ளே, எந்த பாழடைஞ்ச பங்களாவுக்குள்ளே நீங்கள் போக வந்தாலும் ஓதிட்டு தைரியமாக போங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் போங்க, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஜின்னுக்கு இவ்வளோ பெரிய பவர்களை கொடுத்துருந்தாலும் ஒரு முஹ்லிஸான ஒரு அடியானுக்கு உள தூய்மையோடு நாங்கள் இதை ஓதிட்டோம்னு சொன்னால் நம்மளை சில சொல்லுவாங்க, ஓதினோம் ஆனாலும் நீ உள தூய்மையாக ஓதலை, நம்பிக்கையோடு ஓதணும். நம்ம அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட, ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாகாதுங்கிற நம்பிக்கையோட, இஹ்லாஸோட கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம பாதுகாப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்தி ஓதுங்க. முஹ்லிஸீன்களாக ஓதுங்க. கண்டிப்பாக ஷைத்தான்லேருந்து, இப்லீஸ்லேருந்து பாதுகாப்பு இருக்குது, இந்த ஜின்கள்கிட்டருந்து பாதுகாப்பு இருக்குது. எனவே நம்மளோட உடம்பையும் வீட்டையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த துவாக்களை நாங்கள் ஓதிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் பாதுகாப்பு இருக்குது இன்ஷா அல்லாஹ். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த தலைப்பில் நம்ம அதை கண்டிப்பாக நாங்கள் பார்க்கலாம். சில அற்புதங்கள் எல்லாம் கொமெண்ட்ஸில் கேட்குறாங்க, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, ஜின்களுடைய சில மாற்றங்கள் எல்லாம் நடந்துச்சு, சத்தம் வருது, பாத்திரம் கீழே விழுது, ஒரு ஆளுக்குள்ளே இன்னொரு ஆள் ஜின்னு பூருது, பேசுது, இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் கேட்குறது நான் அதை என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் அதை சந்திச்சிருக்கிறேன். ஆரம்ப காலத்திலேருந்து இந்த ஜின்களால் தாக்கப்பட்டவங்களாம் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அனுபவ ரீதியாக இதனுடைய யதார்த்தம் என்ன, உண்மை என்ன, ஜின்னுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், இருந்து அதை எப்படி சரியாக்குறது, ஜின்னுடைய தாக்கம் இல்லாமலும் சிலருக்கு இப்படி வருமா அப்படிங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தலைப்புகளை நாங்கள் பார்க்கலாம். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.